இடத்தில் தான் ஆண்டவர் இயேசு தம்மை முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு, தம்மை அனுப்பினவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தெய்வத்தின் சாயலாக மறுரூபமானார். என் சித்தம் அல்ல, இந்த உலக பிரகாரமான என் சித்தம் அல்ல, மனுஷீக என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும் என்று தம்மையே முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்த இடம்தான் கெத்சமனே. இயேசு அவருடைய சித்தத்தை முற்றிலுமாக முறியடித்து, மனுஷிக சித்தத்தை முறியடித்து, மனுஷிக கவலைகளை, மனுஷிக பாரங்களை, மனுஷிக துக்கங்களை, மனுஷிக எண்ணங்களை, மனுஷிக விருப்பங்களை அறுத்து போட்டு முறியடித்து ஆண்டவருடைய முழு சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து வியர்வை ரத்தமாக வெளியே வந்தது. நாம் பிரியமானவர்களே, மனுஷிக சித்தத்தில் இருந்து நாம் தெய்வீக சித்தத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அது ஒரு போராட்டமாக இருக்கிறது. சரீர பிரகாரமாக, மனதின்படி, சமுதாயத்தின் ரீதியிலே நாம் பழையவைகள் எல்லாவற்றையும் அறுத்து போட்டு ஆண்டவருடைய புனித சித்தம், நன்மையான சித்தம், மகிமையுள்ள சித்தம், அவருக்கென்று வாழும் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. பழைய ரத்தம் வெளியே வருகிறது. அதன் பிறகு கிறிஸ்துவின் ரத்தம், இல்லாமல் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ரத்தம் நம்மை நிரப்புகிறது, சுத்திகரிக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய முழு அர்ப்பணிப்பை எண்ணி பார்த்து நாமும் ஆண்டவனே, என்னை முழுமையாக உமது சித்தத்தை நிறைவேற்றும் பரிசுத்தமாய் வாழும்படியாக, இன்னும் உண்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மை ஜனங்களுக்கு காட்டும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று நாம் முழுமையாக ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது பாருங்கள், இறைவனுடைய பலமை நம் மீது இறங்குகிறது. இந்த உலகத்திலே நம்முடைய பலனினால் அல்ல, இறைவனுடைய வல்லமையினால் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு இயேசு ஒப்புக் கொடுத்த பிறகு அவருக்குள் தெய்வீக வல்லமை இறங்கியது. அவர் தெய்வமானார். அதன் பிறகு அவருடைய சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார். தேவதூதன் வந்து அவரை ஆறுதல் படுத்த முயன்றார். ஆனால் ஆண்டவர் மனுஷீக உதவிக்கு தம்மை ஒப்புக் கொடுக்காம, இன்னும் தேவதூதனுடைய உதவிக்கு கூட ஒப்புக் கொடுக்காம, அவர் முழுமையாக தெய்வீக வல்லமைக்குள் பிரவேசித்தார். அதன் பிறகு தெய்வீக வல்லமை அவரை நிரப்பி, பயமே இல்லை, திகிலே இல்லை, எனக்கு என்ன நடக்குமோ, என் பெயர் கெட்டுவிடுமோ, நான் இந்த உலகத்திலே மனுஷ தயவில்லாமல் நடக்க வேண்டியதாக இருக்கு, அனுப்பினவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து தெய்வத்தின் சாயலாக மறுரூபமானார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் காட்சி அருகிலே வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, எதெல்லாம் மரணத்துக்குரியதாக மாறிவிட்டது என்று சொல்கிறீர்களோ, அந்த காரியங்கள் அனைத்திலும் உயிர்த்தெழுதலை